தொடர்ந்து கேள்வி பதில் நவம்பர் 17. மாலையின் மணி ரூபத்தில் பக்தர்கள் யாரை நினைவு செய்கிறார்கள்? சங்கம யுகத்தில் பரமாத்மாவின் இதய சிம்மாசனத்தில் இருப்பவர்களை. ஈஸ்வரன் எந்த போதையின் ஊஞ்சலில் ஆடும் குழந்தைகளை பார்க்கிறார்? சில நேரம் சுகம், சில நேரம் குசி, ஆனந்தம் என்ற ஊஞ்சலில். மாயை விசேஷமாக எந்த 2 ரூபத்தில் மூலமாக நம்மை சோதனை செய்கிறது? வீண் எண்ணங்கள், மேலும் நான் சரியானவன் என்று நினைப்பதின் மூலம். ரிட்டர்ன் என்ற ஒரு வார்த்தையை நினைவில் வைக்க எளிய சாதனம் எது? ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலை பிரம்மாவிற்கு சமன் செய்வது. நிராகாரி மற்றும் அகங்காரமற்றவர்களாக இருக்க வழி என்ன? இனிய வார்த்தை பேசுவது, சம்பந்தம் தொடர்பில் ஆத்ம ரூபத்தின் நினைவில் வருவது. தீயணைப்பு படையினருக்கும் அமைதி தூதுவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தீயணைப்பு படையினர் வெளியில் எரியும் தீயை அணைப்பர். அமைதி தூதுவர் உள்ளுக்குள் எரியும் அசாந்தியை அணைப்பர். சுமை என்றால் கவலை, டபுள் லைட் என்றால் கவலையற்ற நிலை. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? யார் பரமாத்மாவின் இதய சிம்மாசனதாரியோ அவர்கள்தான் உலக ராஜ்ய சிம்மாசனத்தின் விசேஷமானவர்கள். நன்றி. ஓம் சாந்தி.